ஒரு காலத்தில் தமிழ்நாட்டோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ஊட்டின்னு சொல்லப்படுகின்ற உதகமண்டலம்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, இன்றைக்கி அந்த ஊட்டியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளி ஜியா. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு சின்ன சப்ஸ்கிரைபை தட்டி விடுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, இந்த வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஊட்டிக்கு போகிற வழியில் ஸ்ரீ அம்பாள் ஒரு நான்வெஜ் டிஃபன் சென்டர் தாங்க இருக்குது. நீங்கள் ஊட்டிக்கு எப்போயோ போனோன்னா இந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹோட்டலில் காலையில் டிஃபனில் சூப்பரான நான்வெஜ்ஜோட டிஃபன் கிடைக்குங்க. நாங்கள் சாப்பிட்டு பார்த்து எக்ஸலண்ட்டாக இருந்துச்சுங்க. அதனால தான் உங்களுக்கு சஜஷன் பண்ணுறோம். இது அவினாசியில் இந்த ஹோட்டல் அமைஞ்சிருக்குங்க. இங்கே எல்லா விதமான நான் வெஜிடேரியன் காலையில் சூப்பராக கொடுக்குறாங்க. நாங்கள் சூப்பராக ஒரு காலை பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு இப்போ ஊட்டியை நோக்கி கிளம்பிட்டோங்க. இப்போ மணி கிட்டத்தட்ட ஒரு 9 o'clock ஆகிட்டுருக்கு. நம்ம ஊட்டியை ஒரு 12 o'clock போய் ரீச் ஆகிடும்னு நினைக்கிறேன். இந்த ஊட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரெகுலராக இருக்கக்கூடிய அந்த எல்லா யூடியூபர்ஸும் காட்டக்கூடிய பிளேஸ் நம்ம பார்க்க போகிறோங்க. நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஊட்டியில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் வாட்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு போனோடனே நம்ம இந்த ஆக்சிஜன் ரிசார்ட்னு ஒரு ரிசார்ட் நம்ம இன்றைக்கி ஸ்டே பண்ண போகிறோம். அந்த ஆக்சிஜன் ரிசார்ட்டில் போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஊட்டியை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நம்ம போகலாம். நான் இந்த வீடியோவை ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த ஊட்டி ஒரு காலத்தில் தமிழ்நாடு கேபிட்டலாக இருக்குதுன்னு சொன்னேன். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலத்தில் சம்மர் கேபிட்டலாக ஊட்டி தாங்க, இந்த உதகமண்டலம் தாங்க கேபிட்டலாக இருந்துச்சு. அதனால தாங்க ஊட்டி இவ்வளோ ஃபேமஸாக டெவலப்மெண்ட்டோட காட்சி அளிக்குது. ஆஃப்டர் 1.5 hours டிரைவிங்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரேக் எடுக்கலான்னு இந்த இடத்துல நிறுத்துகிறாங்க. இந்த ஸ்பாட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு டீ ஸ்பாட் மாதிரி தான் இருக்குது. அதோடு இல்லாமல் இந்த குளிருக்கு ஒரு சின்னதாக சூடான ஒரு டீ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் இந்த கடைக்கு வந்தோம். நம்ம இங்கே மக்கள் நல்லா ஃபுல்லாக மலைகள் அந்த இயற்கை காட்சியில் ரசிச்சுக்கிட்டே ஒரு டீ சாப்பிட்டு அவங்க கிளம்புறாங்க. நம்மளும் ஒரு டீ சாப்பிட்டுட்டு இங்கேருந்து டிரைவிங்கை நம்ம கண்டினியூ பண்ணலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக இந்த குளிருக்கு ஒரு சூடான டீ குடிச்சிட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் நேராக ரிசார்ட் தாங்க டைரெக்டாக வண்டி ஹால்ட் ஆகும். இதுதாங்க ஒரு ரிசார்ட், ஆக்சிஜன் ரிசார்ட்னு சொல்லிட்டு ஊட்டியில் அவைலபிள் இருக்குது. சூப்பரான ஒரு செக்இன் முடிச்சுட்டு நம்ம இப்போ வெளியே போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. இதுதான் ஆக்சிஜன் ரிசார்ட் ஊட்டிங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த ரிசார்ட்டு ரொம்ப நேச்சுரலாக சூப்பராக அமைஞ்சிருக்கு. நீங்கள் முடிஞ்சால் கூகுளில் ரிவ்யூ பார்த்துட்டு இங்கே ஸ்டே பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். நம்ம இப்போது அடுத்தது முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே தான் கேரட்டோட கல்டிவேட் பண்ணி க்ளீன் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணுற இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த கேரட்டு அவங்க வயல்லேருந்து நேராக பறிச்சுட்டு இதை எப்படி க்ளீனிங் ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இந்த கேரட்டை அவங்க வயல்லேருந்து அறுவடை பண்ணி நேராக டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதில்ல. அவங்க ஒரு மூட்டையில் கட்டி இந்த க்ளீனிங் ப்ராசஸ் சென்டருக்கு தான் கொண்டு வராங்க.
அவ்வளோதாங்க. இந்த இடத்த பார்த்து முடிச்சுட்டு நம்ம அடுத்ததாக போக வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த டெரக்கோட்டான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மண்பாண்ட சேல்ஸ் பண்ணுற பிளேஸ்க்கு தான் நம்ம போக போகிறோம். இது அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ஊட்டி எவ்வளோ கூலிங்காக நல்லா பசுமையாக அந்த டீ எஸ்டேட் வந்து சூப்பராக இருக்குது. நம்ம இந்த டெரக்கோட்டா வந்து லைஃப்க்கு அவங்கவுங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் நம்ம. இந்த டெரக்கோட்டா பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான ஒரு அழகான பொருட்களை வைக்கிறதுக்கு தான் நாங்கள் இந்த இடம் காமிக்கிறோம். ஆக்சுவலாக இது ரெண்டுமே நாங்கள் இந்த கேரட்டும் இந்த ஸ்டாச்சுவும் இந்த டெரக்கோட்டா ஸ்டாச்சும் நாங்கள் காமிக்கிறது ரீசன் என்னென்னா, ஊட்டியில் இந்த மாதிரி ஒரு இடங்களும் இருக்குது. நம்ம ரெகுலராக சுற்றி பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் டைம் போனீங்கன்னா நீங்கள் சுற்றி பார்த்துருவீங்க. செகண்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக போர் அடிக்கும். அப்படி இருக்கும்போது ஆல்டர்னேட் வேறு என்ன திங்ஸ் எல்லாம் ஊட்டியில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் வந்து இந்த டெரக்கோட்டா ஸ்டோரை வந்து ஷூட் பண்ணோங்க. இது வேறு எந்த ப்ரொமோஷனும் கிடையாதுங்க. இந்த டெரக்கோட்டா ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா இங்கே உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து டிசைனும் இங்கே அவைலபிள் இருக்குங்க. ப்ளஸ் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்டு தான் இங்கே அவைலபிள். நாங்களும் சில திங்ஸ் எல்லாம் ஹேங்கிங் பண்ணுற பாட்டு ப்ளஸ் வாட்டர், இந்த இடத்துல வாட்டர் ஃபவுண்டைன் அவைலபிள் இருக்குங்க. ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு 1000 rupeesலேயே ஒரு சூப்பராக ஒரு 2 to 3 feet வந்து அந்த வாட்டர் ஃபவுண்டைன்லாம் கிடைக்குது. ப்ளஸ் வீட்டுக்கு தேவையான சமையலுக்கு தேவையான அனைத்து மண்பாண்டங்களும் இந்த இடத்துல அவைலபிள் இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. இங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த புத்தா ஸ்டாச்சு வந்து ரொம்ப ஃபேமஸ். அதுக்கப்புறம் அந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை அந்த லக்கி டால் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. அது கூட நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அதெல்லாம் கூட நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம். உங்கள் சில்ட்ரன்ஸ் எல்லாம் பசங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா கூட தே வில் பி என்ஜாய் லாட்டு. ப்ளஸ்க்கு கார்டனுக்கு அதுக்கப்புறம் வீட்டோட ஷோகேஸில் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே இங்கே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக அவைலபிள் இருக்குது.
எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கார்டனில் வைக்கக்கூடிய பெரிய பெரிய ரிசார்ட்லலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் பாட்டு தாங்க இதெல்லாம். ரொம்ப பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கு. இதெல்லாம் அரௌண்ட் அவங்க சொன்ன ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 3000 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குங்க. ப்ளஸ் இந்த இடத்துல ரேட் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 100 ருபீஸ்லேருந்து உங்களுக்கு ரேட் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அவர் பார்த்துருப்பீங்க, அவர் அந்த ஹேங்கிங் பாட்டு தான் அந்த ரோப் கட்டிகிட்டு இருக்காரு. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் முடிஞ்சால் ஊட்டிக்கு வரும்போது இந்த ஸ்டோரை விசிட் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நிச்சயமாக இந்த வீடியோ ஒரு பயனுள்ள தகவலாக உங்களுக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நிச்சயமாக ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச். நம்ம ஊட்டிய செகண்ட் பார்ட்டு நம்ம கூடிய விரைவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். சைனிங் ஆஃப் இன்வென்ஷன். தேங்க்யூ.